தமிழக அரசியல் களமானது தேர்தலுக்கு பிறகுமே சற்றுமே பரபரப்பு குறையாம தாங்க நகர்ந்துட்டு இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தாங்க. இவருடைய வட்டாரத்தில் தான் இப்போ மிக முக்கியமான விவாதங்களானது முளைச்சிருக்கு. அதாவது முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோவை தெற்கு தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கு தாங்க இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த மே 15 2026 அன்னைக்கு அமலாக்கத்துறை தலைமைச் செயலாளர் இருக்கக்கூடிய சாய்குமார் 3 பக்கங்கள் கொண்ட புதிய கடிதம் ஒன்று முதலமைச்சர் விஜய்க்கு அனுப்பியிருக்காங்க. இதுல வேலைக்கு பணம் பெற்ற மோசடி வழக்குல செந்தில் பாலாஜியை தொடர மாநில அரசினுடைய முறையான அனுமதியை கேட்டிருக்காங்க. இது குறித்த முக்கியமான கோப்பு தாங்க முதலமைச்சருடைய விஜயனுடைய பார்வைக்கு வந்திருக்கு. இது குறித்து அவர் உயர் அதிகாரிகளோட ரகசிய ஆலோசனை அல்லனா ஆய்வு கூட்டங்கள் எல்லாம் நடத்துறதுக்காக திட்டமிட்டிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் பரவி இருக்கு. ஒரு முதலமைச்சராக தன்னுடைய நிர்வாக அதிகார வரம்புக்குள்ள எந்த ஒரு கோப்பு வந்தாலுமே அது குறித்த அந்த துறை அதிகாரிகளோட ஆய்வு கூட்டம் நடத்துறதுக்கு சட்டப்பூர்வமாக உரிமை இருக்கு. அதனால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அது குறித்த ஒரு கூட்டத்தை ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எந்த தடையும் கிடையாது. அதுக்கு அவருக்கு முழுமையான அனுமதி இருக்குது. அதாவது தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுதே திமுக அரசின் மீது குறிப்பாக செந்தில் பாலாஜி மீது கடுமையான விமர்சனங்களை எல்லாம் விஜய் முன்வைத்தார். ஊழல் கரைப்படைந்தவர், டாஸ்மாக் முறைகேடுகள் அப்படின்ற ஒரு பேர் குறிப்பிடாமல் நேரடியாக பலமுறை செந்தில் பாலாஜி மீது அரசியல் பாணியை விஜய் கடுமையாக கொடுத்துருக்காரு. தேர்தல் காலத்தில் இந்த மாதிரியான ஊழல் எதிர்ப்பு முழக்கம் விஜயனுடைய தாவேக்காக்கு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு கூட செந்தில் பாலாஜியை இவர் விமர்சனம் செய்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அனுமதி முன்ன கிடைக்காம இருந்தது. ஆனால் இப்போது அரசே அவருடைய கையில் இருக்குது. மாநில அரசு இதுக்கு தகுதியான அமைப்பு அப்படின்னு பிப்ரவரியில் தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அந்த பந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா அரசினுடைய நீதிமன்றத்துக்கே விழுந்திருக்கு. இப்போ இனி என்ன பண்ண முடியும்? விஜய் அவர்களுடைய கண்டிப்பாக அவருடைய கையில் தான் இருக்குது. அவர் அனுமதி வழங்குறாரா இல்லையா அப்படின்னு 2 விதமான கோணங்களில் விவாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. செந்தில் பாலாஜி மீதான வழக்கு உடனடியாக உயர் நீதிமன்றத்துக்கு விசாரிக்க தொடங்கும். விஜயனுடைய ஊழலுக்கு எதிரான அரசியல் பிம்பத்தை கெட்டிப்படுத்தி கொடுக்க போகுது. அதாவது அவர் சொன்னதை இப்போ செயல்படுத்திட்டாருங்க. அந்த ஒரு பேர் அவருக்கு இப்போ கிடைக்க போகுது. செந்தில் பாலாஜிக்காக அடுத்தடுத்து இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றதும் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஒருவேளை உயர்நீதிமன்ற விசாரணைக்கு பச்சை கொடி காட்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வசமாக மாட்டிட்டார். சட்ட ஆலோசனை பேரில் அடுத்தடுத்த நகர்வுகளை எல்லாம் அறிவிக்க போகிறாரா, இல்லை உயர்நீதிமன்றத்துக்கு ஆதரவு கொடுக்க போகிறாரா, இதை எல்லாமே ஒட்டுமொத்த தமிழக அரசுமே எதிர்பார்த்துட்ருக்கு. இப்போது தலைமைச் செயலகத்தினுடைய 5ஆம் தளத்தை நோக்கி தான் பார்வை எல்லாமே செலுத்திட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு நிறைய ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. விஜய் கையில் மட்டும்தான் எல்லாமே இருக்குங்க. அவர் என்ன செய்கிறாரோ அதை பொறுத்து அவர் கண்டிப்பாக பாதிப்படைய போகிறாரு. அதாவது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரதா சொல்லி தான் அவர் பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு பதிவு பெயர் செய்யப்பட்டிருக்கு மோசடி வழக்கு. முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாங்க, இந்த வழக்கை அமலாக்கத்துறைக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்க போகுதா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் அரசுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்திட்டு இருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை வழங்குவதாக கூறி அப்பாவி இளைஞர்களிடம் மோசடியாக வசூலித்த கோடிக்கணக்கான பணத்தை சட்டவிரோதமான பரிமாற்றம் செய்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட இந்த வழக்கை விசாரணை கண்டிப்பாக தொடங்கணும், தமிழக அரசு அனுமதி அளிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அரசு நிர்வாகத்தில் தூய்மை ஏற்படுத்த நோக்கோடு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த நடவடிக்கைகள் கண்டிப்பாக செயல்படணும், வரவேற்கத்தக்கது அப்படின்னு தன்னுடைய ஆதரவு கொடுத்திருக்காரு. திமுகவை சேர்ந்த தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில் பாலாஜி 2011 to 15 காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றினார். அந்த காலத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர்கள், பொறியாளர்கள் உள்ளிட்ட பல பணிகளை வழங்குவதாக கூறி பல்லாயிரக்கணக்கார்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் வசூலித்து ஏமாற்றியிருக்கிறார் அப்படின்னு சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கினுடைய விசாரணை சென்னை முதன்மை ஆய்வகத்துக்கு தற்போது கிடைச்சிருக்கு. இந்த வழக்கினுடைய அடிப்படையாக வச்சு வேலைவாய்ப்பு மோசடி மூலம் கிடைத்த பணத்தை சட்டவிரோதமாக இவர் பரிமாற்றம் செய்ததாகவும் பாலாஜி மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்திருக்கு. இந்த வழக்கு கண்டிப்பாக சிறப்பு நீதிமன்றத்தில் இன்னுமே நிலவில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு 410 நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு தொடர அரசினுடைய அனுமதி அவசியம் அப்படின்றதுனால அவர் பெருசாக பாதிப்பு அடையலை. ஏன்னா அப்போது இருந்த திமுக ஆட்சியில் அனுமதி கொடுக்கல அப்படின்றது தாங்க. சட்டவிரோதமான பண பரிமாற்ற வழக்கில் இன்னும் நீதிமன்ற விசாரணை தொடங்குறதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் இருக்காங்க.
கண்டிப்பாக செந்தில் பாலாஜி மீதான வழக்கினுடைய விசாரணைக்கு அனுமதி கோரி கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதி அப்போதைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி அவர்களிடம் அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்தது. ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடரணும் அப்படின்னா கண்டிப்பாக அனுமதி வேணும், அரசுக்கிட்ட தான் நேரடியாக வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கிட்ட தமிழகத்தினுடைய அரசினுடைய தலைமைச் செயலாளருக்கு உரிய ஆதாரங்கள் எல்லாமே வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது குறித்து இவர் வந்து இப்போது அதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசினுடைய நிலைப்பாடு இத்தகையதாக தான் இருக்குது. லஞ்சத்துக்கு எதிராக ஜீரோ சகிப்புத்தன்மையோடு தாவேக அரசு செயல்படும் அப்படின்னு அக்கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் 87ஆம் பக்கத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய செயல் வடிவம் தரக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் நீதிமன்ற விசாரணையை தொடங்குறதுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு இருக்காரு. ஸோ இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. தற்போது விஜயனுடைய அமைச்சரவையில் 2 இடங்கள் காங்கிரஸுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த அமைச்சர்கள் யார் யார் அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியாகி இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தாவேக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் புதிய அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான இடப்பங்கீடு குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் பொறுப்புகளுக்கு காங்கிரஸினுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பெயர்களை தாவேக தலைமைக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தாவேக அரசுக்கு நிறைய அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. புதிய அரசியலில் அவரோடு சேர்ந்து ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராமன், சி.டி. நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு மற்றும் கீர்த்தனா ஆகிய 9 பேர் வந்து அமைச்சர்களாக இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகாவை சேர்ந்த மேலும் ஒரு சிலர் காங்கிரஸ் மற்றும் அதிருப்தியில் அதிமுகவை சேர்ந்த சிலருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தெரியுது. ஸோ தாவேக ஆட்சி அமைக்க முதல் கட்சியாக ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சிக்கு கேபினெட்டில் 2 இடங்களை வழங்குறதுக்கு விஜய் வந்து முடிவு செய்திருக்காரு. ஸோ ராஜ்குமார் கிள்ளியூர் தொகுதியில் இருக்கக்கூடியவர். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய மூத்த அரசியல்வாதியான ராஜேஷ்குமார் அடிமட்ட தொண்டராக இருந்து உயர்ந்தவர். தென் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய வலுவான அடித்தளத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இவருடைய பெயர் முதன்மையாக வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அதே போல் மதுரை மாவட்டத்தினுடைய மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஸ்வநாதன் கட்சியினுடைய நம்பிக்கைக்குரிய நபரான இவர் பார்த்தீங்கன்னா ஒருவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தென் மாவட்டங்களில் உள்ள கட்சியினுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தவும் சமூக சமநிலையை பேணி காக்கிறதுக்கும் இவருடைய பெயர் அமைச்சரவையில் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஸோ தேர்தல் காலத்தில் தாவேக பெற்று வரக்கூடிய வெற்றியை தொடர்ந்து கூட்டணி தர்மத்தினுடைய அடிப்படையில் தோழமை கட்சிகளையும் ஆட்சியில் பங்குதாரர்களாக இணைத்துக் கொள்ள முதலமைச்சர் விஜய் முடிவு செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. ஸோ தென் தமிழகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே காங்கிரஸில் சேர்க்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களும் தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால புதிய அமைச்சரவையில் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி இன்னும் கூடுதலாக இருக்கும், அதுக்கான முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமைச்சரவையுடைய விரிவாக்கம் மற்றும் இதெண்ட 2 புதிய அமைச்சர்களுடைய பொறுப்பேற்பு விழா குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.